1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். காவல்துறையால் கொடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்த திருப்புவனம் அஜித்குமாருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அதிர்ச்சியை கொடுத்த வேளையில திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில் இளம் பெண் தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. யார் இந்த ரித்தன்யா, அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த மரணம் நிகழ்ந்தது, அவனுடைய ஆடியோ சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில் கைகாட்டி போதூர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியுடைய மகள் இந்த ரித்தன்யா. அண்ணாதுரை ஒரு கார்மெண்ட் சொல்லி நடத்துறாரு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. இந்து திராவிடர் மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில மாநில பொறுப்பாளராக இருந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலாம் ஒரு வேட்பாளராக போட்டி போட்டிருக்காரு. ஒரு அரசியல் நாட்டம் கொண்ட, பொலிட்டிக்கல் பின்னணி கொண்ட, அதே போல பெரிய தொழில் செய்யக்கூடிய ஒரு பெரிய மனிதராக அந்த பகுதியில் வலம் வராரு. மகளுக்கு வரன் தேடுறாரு. ஒரு நல்ல மாப்பிள்ளையா, நல்ல குடும்ப பின்னணியா இருக்குன்னு சொல்லி திருப்பூருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அவருடைய மகன் ஈஸ்வரமூர்த்தி, அந்த ஈஸ்வரமூர்த்தியுடைய மகன் தான் கவின்குமார். ஈஸ்வரமூர்த்தியும் ஒரு தொழில் செய்யக்கூடிய, திருப்பூரில் பெரும்பாலும் எல்லாரும் செய்யக்கூடிய இந்த கார்மெண்ட் சொல்லிலே அவரும் பண்ணுறாரு. ஓரளவுக்கு வசதியான குடும்பம், கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாயில் வீடு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வசதியை பார்த்துக்கலாம். அப்போ நல்ல ஒரு வசதியான குடும்பம், ரெண்டுமே வசதியான குடும்பம். பெரிய அதுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணனுடைய ஃபேமிலி பேரன் அப்படின்னு சரி கொடுப்போம், ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க. பெண்ணை கட்டும் போதே அந்த பகுதியில் பொதுவாகவே இந்த சாதாரணமாக இன்றைக்கி 100 பவுன் 200 பவுனுங்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய மனிதர்கள், கொஞ்சம் பெரிய குடும்பம், தொழிலதிபர் குடும்பம்னா 500 பவுனுக்கு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அப்படியே 500 பவுன் நகை போடுவதாக கேட்டிருக்காங்க, அவன் தரப்புலன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஒரே பொண்ணு அப்படிங்கனால 500 பவுனு, வால்வோ காரு, 4 கோடியில் திருமணம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதில் 300 பவுன் நகை போட்டுறாங்க. 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வால்வோ கார் கொடுத்துட்றாங்க. திருமணத்தை அவங்களே 4 கோடி ரூபா மதிப்பில், 4 கோடி ரூபாய் செலவில் திருமணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் திருமணம் நடைபெறுது. பெரிய பிரம்மாண்டமான எல்லா தொழிலதிபர்கள், முக்கிய அரசு கட்சியுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் அழைச்சி திருமணம் நடைபெறுது. திருமணம் முடிஞ்சு சரியாக 15 நாள்லேயே ரித்தன்யா வீட்டுக்கு வராங்க. 15 நாள் கழிச்சு வராங்க. அவங்க எதுவும் சொல்லிக்கலை. ஒரு சின்ன பொதுவாக அப்பா வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அது மாதிரி தான் வந்திருக்காங்க. எதுவும் பெருசாக பேசிக்கல. 2வது முறை வரும்போது கொஞ்சம் சோர்வாக இருந்திருக்காங்க. சோர்வாக இருந்தோடனே அவங்க அப்பா கேட்டிருக்காரு, என்னம்மா அப்படிலாம் கேட்டிருக்காரு. திருப்பி ஒரு கணவர் இல்லை அப்பா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க, நான் விட்டு போவேன்னு சொல்லி பேசி சரி பண்ணுறாங்க. இப்படி சின்ன சின்னதாக பிரச்சனை வந்திருக்கு. இவங்க பிரச்சனைலாம் இப்படிலாம் வரத்தான் செய்யும் அப்படிலாம் சொல்லி சரி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே தெரியலை. அந்த பொண்ணு கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு வந்த பொண்ணு சோர்வாகவே இருந்திருக்கு. யார்ட்டையும் பேசலை, இல்லை பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி ஒரு தென்னந்தோப்பு பகுதி, அந்த வீட்டிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்தில் தென்னந்தோப்பு பகுதி போகிறாங்க. வரும்போதே தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய பூச்சி மருந்து ஒரு மருந்த பாட்டில் உரக்கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு கார் டிரைவிங்கில் தனியாக போய் கார் ஓட்டி அந்த மருந்தை எடுத்து சாப்பிட்டுட்டு, பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டு, விஷத்தை சாப்பிட்டுட்டு அவங்க கார்லேயே படுத்துடுறாங்க. கடைசியாக அவங்க அப்பாவுடைய அலைபேசிக்கு இவங்க நிறைய செய்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அப்பா நம்பர்லாம் செல்ஃபோனில் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அந்த செல்ஃபோனை மீட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய ஃபோன் நம்பருக்கு அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. அறக்க பறக்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு வயல்வெளியில் ஒரு காரில் வாயில் நுரதள்ளி படுத்திருக்கு அப்படின்னோடனே சொன்னோடனே அறக்க பறக்க ஓடிடுறாங்க. எப்படி பிள்ளையை உயிரை காப்பாற்றலான்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வந்தால் கிராமத்துக்காரங்களாம் கூடி பேசி பார்த்துட்டு அந்த பொண்ணை நாடிலாம் பிடிச்சி பார்த்துட்டு இல்லை பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கதறிய கதறல் ஒட்டுமொத்தமான அந்த காட்டையும் அதிர வைத்திருக்கிறது. இன்னைக்கு இப்போது அந்த காணொலி வெளிவந்திருக்கிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க, முத்தம் கொடுத்தா எந்திரிச்சோன்னு சொல்லுவியே, நான் முத்தம் கொடுக்குறேன் எந்திரி, என் சாமியே என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய அந்த ஓலம் என்பது மனசாட்சி உள்ள எல்லாரையும் அறுத்து எரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் 2 நாள் கழிச்சு இந்த கிட்டத்தட்ட 11 வாட்ஸ்அப் குரல் பதிவாக தன்னுடைய அப்பாவுக்கு இந்த பெண் அனுப்புது. இந்த செல்ஃபோன் ஆஃப்ல இருந்திருக்கு. அப்போ இவங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, என்ன எதுக்காக உயிரை மாச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இவங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல.
செல்ஃபோன் இரவு 11 மணிக்கு அவங்க அப்பா செல்ஃபோன் சார்ஜ் இல்லாமல் வந்து செல்ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் மெசேஜ் வருது. அவங்க அந்த பெண்ணுடைய சித்தப்பா தான் ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாரு. செல்ஃபோன் மெசேஜை பார்த்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அந்த பெண் இதுவரைக்கும் வீட்டில் சொல்லாத எல்லாவற்றையும் தன்னுடைய இறுதி நிமிடத்தில் மொத்தமாக அவங்க அப்பாட்ட மனசுலேருந்து இறக்கி வைக்கிறா. அதை சொல்கிறா, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தன்னை வந்து கொடுமைப்படுத்திச்சு. ஒரு உச்சபட்சமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டு இனி என் வாழ்க்கையே வாழ முடியாது, என் திருமண வாழ்க்கை மோசமாக போச்சு, உங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த குரல் பதிவை யார்ட்ட வேணாலும் போட்டு காட்டுங்க, போலீஸ்ட்டை போட்டு காட்டுங்க, இதை கூட வச்சு ஏதாவது உங்களுக்கு தலைகுறிவை ஏற்படுத்த பார்ப்பாங்க, அதனால தான் இந்த வாய்ஸ் மெசேஜை நான் போடுறேன், இதை வச்சுக்கிட்டு என் திருமண வாழ்க்கை தான் என்னுடைய சாவுக்கு காரணம், என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய கவின்குமார், சித்ராதேவி, ஈஸ்வரமூர்த்தி, இந்த 3 பேருடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதுனாலையும், இந்த 3 பேர் கொடுத்த டார்ச்சர்னாலையும், இவங்க 3 பேர் சேர்ந்து அபியூஸ் பண்ணதுனாலையும் நான் மரணம் அடைகிறேன்னு சொல்லி அந்த பெண் வந்து தன்னுடைய இறுதி வாக்கு மூலமாக, மரண வாக்கு மூலமாக கொடுக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே, நான் போறேன். அவங்க அப்பா அம்மா, கவின், இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது. காவல் நிலையத்தில் வழக்கு 3 பேர் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கிறோம் சொல்லி நேற்றைக்கு முத நாள் அந்த ஈஸ்வரமூர்த்தியும் கவின்குமாரையும் காவல்துறை கைது பண்ணுது. வரதட்சணை கொடுமை வழக்கில், அப்புறம் பெண் வன்கொடுமை வழக்கில் கைது பண்ணுறாங்க. இந்த சித்ராதேவி இருக்காங்க இல்லையா, இவங்களை விசாரித்துட்டு காவல்துறை அனுப்பிச்சு வச்சிருது. பத்திரிகையாளர் அந்த காவல்துறை ஆய்வாளர் சொல்லியிருக்காரு, அந்த அம்மா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, வயசு வேறு ஆயிடுச்சு, பேசிக்கிட்டு இருக்கும்போதே சில இடத்துல மயங்கி வேற விழுந்துட்டாங்க என்கொயரியில், அதனால் அவங்கள கைது பண்ணலை. தமிழ்நாடு காவல்துறை வரதட்சணை கொடுமை வழக்கில் மிக கொடுமையான முறையில் மாமியார் கொடுமைக்கு ஆட்பட்டு, மாமியாரால் கடந்த 70 நாட்கள் சித்திரவதைக்கு ஆட்பட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஒப்புதல் வாக்குமூலமாக இந்த சித்ராதேவி தான் என்னுடைய மரணத்திற்கு காரணம்னு 11 குரல் பதிவுகள் வெளிவந்து சமூக வலைதளங்கள் ஒட்டுமொத்த சோசியல் மீடியா முழுக்க அது பரவன பிறகும் திருப்பூர் காவல்துறை அந்த சித்ராதேவியை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்துச்சு என்று அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் நடுங்கி போயிருச்சு. எதிர்பார்க்க முடியாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிர்பார்க்கவே முடியாத ஒரு பெரும் மரணம் அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கு, பெரும் கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் லோகேஸ்வரி அப்படிங்கிற பெண்ணு பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க. 5 பவுன் நகை போடுறதா சொல்லி 4 பவுன் போட்டுறாங்க. 1 பவுன் போடலன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி 4 நாளில் மரணம். 5 பவுனில் 1 பவுன் போடலன்னு சொல்லி இங்கே ஒரு மரணம். கல்யாணம் முடிஞ்சு 4 நாளில் அங்கே 500 பவுன் போடுறேன்னு சொல்லி 300 பவுன் போட்டு 200 பவுன் தள்ளு மரணம். இவன் ஒன்றும் பிச்சைக்கார குடும்பம் கிடையாது. அந்த ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி, கவின்குமார் பிச்சைக்கார குடும்பம் கிடையாது. பணத்தை வச்சு என்ன சொல்றது, பணமே இல்லாத கொடுக்க முடியாது. 20 லட்சம் ரூபா வாடகை மட்டும் வருதான் அந்த கவின்குமாருக்கு. தடிமாட்டு பையன் மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் 3 மாசமா அவனுக்கு வந்து ஒரு பெண் என்பவள் தன்னுடைய போக பொருள், பெண் என்பவள் தன்னுடைய அடிமை, பெண் என்பவர் தன்னுடைய பாலியல் பிண்டம் அப்படிங்கிற மனநிலையில் அவன் வளர்க்கப்பட்டிருக்கான். அந்த மனநிலையோடு அந்த பெண்ணை அணுகிருக்கிறான். எந்த நேரமும் அந்த பெண்ணை பாலியல் ஒரு மனைவி திருமணம் முடிந்த இளம்பெண் ஒருத்தி, நல்லா எம்எஸ்சி முடித்தவங்க, ஒரு அழகான பெண்ணு, படித்த பொண்ணு, சமூகத்தில் எல்லாம் தெரிந்த பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு பாலியல் துன்புறுத்தலை ஒருத்தன் கொடுக்குறான்னு சொல்லிச்சுன்னா அவன் என்னென்ன பண்ணியிருப்பான்? வேலைக்கே போகாமல் அந்த பெற்றோர்கள் அவனை அந்த லட்சணத்தில் வளர்ச்சி வச்ச விளைவு 20 லட்ச ரூபா வாடகை வருது, வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம், அதெல்லாம் கார்மெண்ட்ஸ் கம்பெனி அப்பா பார்த்துக்கிறாரு. தாத்தா கிருஷ்ணன் வேற திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பொறுப்பில் இருக்காரு, அதனால் அங்கே கொஞ்சம் கமிஷன் வரும். இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் 4 கோடி வீடு கட்டி 300 பவுன் நகைங்கிறது இன்றைக்கி என்னங்க, 1 பவுன் நகை 80,000 ரூபா, 300 பவுன் நகைங்கிறது கிட்டத்தட்ட 2,50 கோடி ரூபா. 2,50 கோடி ரூபாய்க்கு நகையை மட்டும் போட்டிருக்காங்க.
70 லட்சம் ரூபாய்க்கு இவன் கெட்ட கட்டுக்கு வால்வோ கார் வேற, அது இல்லாமல் 4 கோடியில் திருமணம் வேற. இதை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம். ஒரு பெண்ணிட்ட இன்னும் நகையை கொண்டு வா, இன்னும் பணத்தை கொண்டு வா, இன்னும் பொருளை கொண்டு வா. அவர் வந்து 100 பவுனில் வந்து பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க 80 கோடியில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லி எனக்கு 100 கோடியில் பிஸ்னஸ் பண்ண முடியும். 70 வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எந்த வேலைக்கும் போகாமல் பெண்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு அயோக்கிய பயலுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாலும் அவனுக்கு நினைப்பு எங்கே இருக்கும்? இல்லை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, ஒரு பெண் தொடர்ச்சியாக அந்த வீட்டில் வந்து வரதட்சணை கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுறா. அந்த பெண்ணை வந்து ரொம்ப மட்டமான நிலையில் அந்த குடும்பமே நடத்திருக்கு. அது நின்னா குத்தம், நடந்தா குத்தம், டிவி பார்த்தா குத்தம், கால் மேலே கால் போட்டால் குத்தம், நைட்டி போட்டால் குத்தம், அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலையும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சது, ரூமை பூட்டி வச்சிருது, கேட்டை பூட்டி வச்சிருது. ஒரு படித்த பொண்ணு ஒரு ஆக்கிங் போகணும், இல்லை மொட்டை மேலே போய் நிற்கணும், இல்லை ஏதோ ஒன்று பொண்ணு பிடிச்ச உணவை சாப்பிடணும், பிடிச்ச படத்தை பார்க்கணும், ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு அப்படியே அடைச்சி ஒரு 500 600 ஆண்டு ஒரு குட்டகையில் அடைச்சி வைப்பாங்கல்ல, அது மாதிரி அடைச்சி வைக்கிற மாதிரியான மனநிலையில் அந்த பெண்ணை நடத்திருக்காங்க. இல்லை கவின்குமார் நல்லா படித்தவன், அந்த குடும்பமும் படித்த குடும்பம், அரசியல் பின்னணி கொண்ட குடும்பம் எல்லாம் இருக்குது, பண வசதி கோடியாக இருக்குது. அப்படி இருந்தும் அந்த பெண்ணை வந்து அவ்வளவு தூரம் அழுத்தத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் மாமனார் மாமியார் அழுத்தம். அவருடைய அப்பா அந்த ரித்தன்யாவுடைய அப்பா சொல்கிறாரு, வெக்கத்தைப்பட்டு சொல்கிறாரு, ஒரு பெண்ணிட்ட ஒரு மாமனார் என்ன பேசுறதுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. படுக்கறையில் வந்து என் பையன்கிட்ட நீ வேறு மாதிரியமாக நடந்துக்கோமா, அவன் வேறு ஏதோ எதிர்பார்க்குறான். இல்லை என்ன மாதிரியான மனநிலை, என்ன மாதிரியான குடும்பமாக இருந்திருக்கும், அப்போ என்னென்ன டார்ச்சர் அந்த பெண் அனுபவிச்சிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அப்போ தொடர்ச்சியாக இந்த டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. இன்னொன்று இந்த சமூக கட்டுமானம். என்னதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அடித்தா வாங்கிக்கணும், புருஷன் வந்து சொன்னா கெடுக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒரு முறை தான் திருமணம், நம்ம இந்த வாழ்க்கையை இழந்துட்டோம்னா நமக்கு சமூகத்தில் கேவலமாக பேசுவாங்க. அதனால் இந்த குடும்பமும் இந்த பெண்ணினுடைய பெற்றோருமே அப்படிலாம் வந்து குறைகளை சொல்லும்போது, இல்லைம்மா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்ல, அவளுக்கு தெரிந்த நண்பர்கள்ட்ட, தோழிகள்கிட்ட, அதே போல் வந்து உறவினர்கள்ட்ட, சித்திக்கிட்ட, பெரியமாட்ட சொல்ல இல்லைம்மா இதுதான் இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய நீ பார்க்க வேண்டியிருக்கு, கல்யாணம்னா அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த பெண்ணுக்கு படித்து முடித்து வந்த ஒரு பெண்ணுக்கு, தன்னோட குடும்பத்தில் செல்லமாக வளர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கக்கூடிய எல்லாமே புதுசாக இருக்குது, எல்லாமே கொடுமையாக இருக்குது. அப்படிங்கும்போது இது அப்படி தான் இருக்குமா, இதை வாழ்க்கை முழுக்க நம்ம தாங்கிட்டு போக போகிறோமா, அப்போ அந்த வாழ்க்கையே வேண்டாங்கிற முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கா. தற்கொலை எதற்கும் தீர்வு கிடையாது. தற்கொலை பண்ணுற அளவுக்கு துணிச்சல் இருந்ததுன்னா நம்ம வாழ்றதுக்கு மிகப்பெரிய துணிச்சல். தற்கொலை பண்ண துணிச்சல் வச்சோம், வாழ்றதுக்கு துணிச்சல் தேவை கிடையாது, வாழ்றது சாதாரணமாக வாழ்ந்து போயிடலாம். தற்கொலை பண்ணுற அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னா எவ்வளோ பெரிய வாழ்க்கையும் வாழ்ந்து காட்ட முடியும். அந்த பெண் வந்து நான் கோழையாயிட்டுங்கிறா. தற்கொலை என்பது கோழைத்தனம் உள்ளது, பெரிய துணிச்சல், அது யாருக்குமே வராது. அது அந்த பெண்ணுக்கு வந்துட்டுனா அவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்று சமூக அமைப்பு, குடும்பம், அந்த குடும்பம் சரி எல்லாமே அவங்க உறவினர் இருந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே வந்து கைவிட்ட நிலையில தான் அவர் தற்கொலைக்கு தூண்டுறா. அதாவது அப்பா அம்மா வந்து முடிஞ்ச பிறகு அழுறாங்க, இன்றைக்கி நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வரும்போது அதை சரி பண்ண தான் பார்த்துருக்காங்க. பெண்ணினுடைய குறை என்ன, பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு வேற கட்ட தீர்வு செய்யாமல் இவங்க கூட தான் வாழணுங்கிற மனநிலை சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுனால இவங்க கூட வாழ முடியாது, அவனால் திருந்த மாட்டான்றாங்க. அந்த பெண்ணுடைய குரல் பதிவில் இவன் திருந்த மாட்டான், அந்த குடும்பத்தை திருத்த முடியாது, இதுக்கு மேலே பஞ்சாங்கம் பார்த்து கொண்டு பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியாது, பஞ்சாங்கத்தால் வாழ்க்கையில் வாழ முடியாது. அப்போ தொடர்ச்சியாக ஜாதகம், ஜோசியம், பஞ்சாங்கம் இதில் சேர்ந்துடலாமா, இதில் பொருத்தம் இருக்கா அப்படிலாம் பார்த்து இந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்ததை அந்த பெண்ணுடைய குரல் பதிவு வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு இளம் பெண் கல்யாணம் முடிஞ்சு 70 நாளில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. திருப்பூரில் கூடிய திமுகவோ, திருப்பூரில் கூடிய கம்யூனிஸ்டோ, திருப்பூரில் கூடிய காங்கிரஸோ ஒரு வார்த்தை பேசலை. மாறாக மொத்தமும் சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்ணினுடைய மாமியார் குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி, கவின், இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பெண்ணினுடைய அப்பா குற்றச்சாட்டார். ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது போல இருக்குது. இது வரைக்கும் வந்து வழக்கு விசாரணை முழுமையாக நடைபெறல, தொய்வடைந்த நிலையில் இருக்கிறது, வேகமாக நடைபெறலை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலாவது ஏதாவது நடக்குமான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவர் தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய தாயார் இன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு மன உளைச்சலாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து திருப்போணத்தில் சரியான நீதி கிடைக்கும், எங்கே தவறு நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம், சாரிம்மா தெரியாமல் நடந்துச்சுமா அப்படின்னு முதலமைச்சர் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே திருப்பூரில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இவங்க தான் என்னுடைய தற்கொலைக்கு காரணம், இது ஒரு வரதட்சணை கொடுமை வழக்கு, இது ஒரு வன்கொடுமை வழக்கு, ஒரு பெரிய லெவலில் வந்து பாலியல் துன்புறுத்தல் அந்த பெண்ணுக்கு நடந்துக்கிறது என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து ஆடியோ பதிவு வந்து ஆதாரங்கள் இருந்தும் கைது பண்ணலை அந்த சித்ரா தேவியை. அவங்க மேலே வந்து ஏதாவது ஒரு லைட்டாக செக்ஷனை போட்டு விட்டுலாம் பார்த்தாங்க. ஆடியோ வெளியே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் கைது நடவடிக்கை. அப்போ ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஆதாரம் இருக்கணும், உங்களுக்கு வீடியோ இருக்கணும், ஆடியோ இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் பண்ணுவீங்களா? இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ, இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மனம்
வலிமை என்கிட்ட இல்லப்பா, அது அசிங்கம், அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும். இவன் கூடயும் என்னால வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிரும். நீங்களும் இந்த ஒரு வாரத்துல தமிழ்நாடு முழுக்க வெளியே தெரிஞ்சு பத்திரிகை செய்தியா மாறியது. ஒரு வாரத்துல 4 இந்த வரதட்சணை கொடுமை மரணங்கள். வேலூர்ல சரண்யா அப்படிங்கிற பொண்ணு, ஈரோடு பக்கத்திலே சபிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, திருப்பூர்ல இந்த ரித்தனியா அப்படிங்கிற பொண்ணு, திருவள்ளூர்ல லோகேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு. 4 பெண்கள் திருமணமாகி 3 மாதம் 2 மாதம் 4 நாள் 70 நாள்னு சொல்லி குறுகிய காலத்துல தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. கொடுமையான முறையில் தூக்கு போட்டு இறந்திருக்காங்க, விஷம் குடித்து இறந்திருக்காங்க, இப்படி இறந்திருக்காங்க. அப்போ இந்த சமூகத்துல ஒருத்தனோட வாழ முடியல அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு வரதட்சணை கொடுமையால அவங்க வந்து பண்றாங்கன்னா என்ன, எந்த மாதிரியான சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுருச்சு, எந்த மாதிரியான சமூகத்தில் நம்ம வாழ்றோங்கிற கேள்வி உருவாகுது. இங்க அந்த பையன் நல்ல பையனா, அந்த பையன் நம்ம பெண்ணுக்கு வந்து ஃபிட்டா இருப்பானா, அந்த பெண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படிலாம் பார்க்கறது இல்லை. குடும்பம் நல்ல குடும்பமா, குடும்பத்தை வச்சு அந்த பொண்ணு நடத்த போறா, அந்த குடும்பமா கூட வரப்போகுது. மாமியாருக்கு மாமனார் வந்து பெரிய குடும்பமா, மாமனார் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலா, பையனுக்கு வீடு இருக்கா, பையனுக்கு கார் இருக்கா, பையனுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கா, ஆரோக்கியமான மனநிலை இருக்கான்னு பார்க்கறது இல்லை. பையனோட பெற்றோருக்கே அந்த பையன் தம் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ கஞ்சா அடிக்கிறதோ போதை அடிக்கிறதோ எந்த இலவும் தெரியல, மறைச்சிருவான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு தான் தெரியும், அப்பா நம்பி கட்டி கொடுத்தீங்க, அவன் பெரிய குடிகாரத்தான், குடிச்சே வந்து கொள்றான், தம் அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், இரவானா வந்து அவன் என்னென்னலாம் இப்போ பண்ணுறான் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அந்த பெண் சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா நம்புறது இல்லை. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தானே அவன் பண்ணுவான். அப்போ அந்த பெண்ணே போய் அப்பா எங்கள் பையனை போய் சொல்கிறியா, என் தங்கப்பிள்ளையை போய் சொல்கிறியா, என் லட்டை போய் சொல்கிறியா, என் பேபியை சொல்கிறியாம்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் வளர்த்துருப்பானுங்க. பிள்ளையை வந்து பார்த்து வளர்ப்பான். அவன் அப்பாவுக்கு தெரியாமல் ஹாஸ்டலில் அடிச்சிருப்பான், இல்லை காலேஜில் பழகிருப்பான், இல்லை நண்பர்களோட போயிட்டு வெளியே வரும்போது எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகிட்டு வீட்டுக்கு வரும்போது நல்ல பிள்ளையாக வந்து படுத்துக்குவான், அப்பா அம்மா மடியில் வந்து படுத்துக்குவான், அவனை குழந்தை மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் திருமணம் முடிஞ்சு அங்கே ஒன்றா படுக்கையில் இருக்கும்போது தான் அவனுடைய தவறுகள் அத்தனையும் மனைவிக்கு தெரிய வரும். இல்லை அவனுடைய செல்ஃபோனை பார்த்தோ, இல்லை அவனுடைய நண்பர்கள் சொல்லியோ, இல்லை அவன் வெளியே போகும்போது சக நண்பர்கள் சொல்லியோ அந்த பெண்ணுக்கு தெரிய வரும். அங்கேருந்து பிரச்சனை கிளம்புது. இப்படி நமக்கு தெரிஞ்சு பல உறவினுடைய பெண்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், அமெரிக்க மாப்பிள்ளை, சிங்கப்பூரில் வேலை பார்க்குறான், மலேசியாவில் வேலை பார்க்குறான், சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், பெங்களூரில் ஜட்டி கம்பெனியில் வேலை பார்க்குறான். இப்படி கெட்டி கொடுத்து பல பேர் தன் வாழ்க்கையை இழந்து ஒன்று விவாகரத்து நிற்கிறாங்க, இல்லை அவனால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தினம் தினம் காயங்களோடு. நமக்கு தெரிந்த ரொம்ப நமக்குன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச, தமிழ்நாடு முழுக்க சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த எல்லா பிரச்சனையும் பேசக்கூடிய ஒருத்தர் போதையை போட்டுட்டா பக்கத்தில் எந்த பெண், அவர் விரும்புகிற பெண் எந்த பெண் இருந்தாலும், அது மனைவியோ இல்லை காதலியோ யார் இருந்தாலும் சிகரெட்டை வச்சு சுடுறது. இது ஒரு சைக்கோத்தனம் இல்லையா? 15 பெண்களை இது மாதிரி தொடர்ச்சியாக நான் பண்ணியிருக்கேங்கிறத அவர் காவல்துறையிலே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அது ஒரு சைக்கோத்தனம். தண்ணி போட்டால் கஞ்சா போட்டால் அந்த போதை வந்துட்டா பெண்ணுடைய மார்பளை சிகரெட் வச்சு சுடுறது. இப்படி பல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரை பிரபலம் அவர் தன் மனைவிக்கு தொடை முழுக்க சிகரெட்டில் சுட்டு வச்சுருக்கான். எவ்வளோ பெரிய சைக்கோ இருக்கான் பாருங்க. வெளியே தெரியும்போது அவன் பெரிய ஆள், இப்போ பெரிய ஆளுப்பா அவரா நம்ம அண்ணனா அப்படிம்பாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தா சிகரெட்டு முழுக்க தன்னுடைய மனைவியோட தொடலை சுட்டு வச்சுருக்கான். அவன் அப்போ விவாகரத்து ஆயிடுச்சு. இப்படி அப்போ அந்த விவாகரத்துக்கு பின்னணியில் என்ன இருக்குது, விட்டுட்டு வந்தாலும் நம்ம சொல்கிறோம். ஆனால் விவாகரத்துக்கு பின்னணியில் அங்கே ஒரு கொடுமையான செயல் இருக்குது. பல ரகுவரன்கள், பல பிரகாஷ்ராஜுகள் வந்து சமூக வெளியில் பிரகாஷ்ராஜன் ரகுவரனும் படத்தில் தான் இல்லை, நேரில் கிடையாது. இவன் நேர்லையே வில்லனாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படித்தான் இந்த கவின்குமார் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் அந்த 70 நாட்கள் அந்த பெண்ணை என்ன மாதிரியான கொடுமை பண்ணியிருந்தா, ஒரு படித்த பெண்ணு, நல்ல பணவசதி கொஞ்சம் பொண்ணு, அது பணத்துக்கோ எதுக்குமே குறையில்லை. இப்போ நீங்கள் வந்து நகை ஒரு 10 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு 5 பவுன் போட்டுட்டு 5 பவுனுக்கு அந்த குடும்பம் போட முடியாமல் இடத்துலையும் இல்லை. நிறைய செஞ்சுட்டாங்க. 300 பவுனுங்கிறத 300 பவுன் போட்டாலே வந்து உடம்பு முழுக்க போடலாம், எல்லாத்தையும் போட்டாங்க. அந்த 300 பவுனை வாங்கி இவன் போட்டுக்க போகிறானா? நெக்லஸையும் ஆரத்தையும் ஒட்டியானத்தையும் வாங்கி கவின்குமார் போட்டுக்க போகிறானா? இல்லை உங்கள் அப்பன் ஈஸ்வரமூர்த்தி போட்டுக்க போகிறானா? கிடையாது. அந்த பெண் தானே போட்டுக்க போகிறா. உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கா, சரி அந்த நகையை வச்சு அடமானம் பண்ணி வாங்கி அதை விற்று தான் திங்கணுங்கிற அவசியம் இல்லை. விற்று, அதாவது 4 தலைமுறைக்கு சொத்து இருக்குன்றாங்க.
4 தலைமுறைக்கு இந்த குடும்பம் சேர்த்து வச்சிருச்சு, அந்த குடும்பம் சேர்த்து வச்சு, ரெண்டும் பணக்கார குடும்பம், ரெண்டும் பணக்கார குடும்பமாக இருந்தும் பிரச்சனை. இங்கே ஒரு இடத்துல 5 பவுனுக்கு 4 பவுன் போட்டு 1 பவுன் போடணும்னு பிரச்சனை. என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு காலத்தில் படிக்காத குடும்பங்களில் மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை அதிகமாக இருந்துச்சு. படிக்காத குடும்பம், அவன் வந்து இந்த அம்மா பேச்சை மட்டுமே கேட்பான், அம்மா சொல்கிறத கேட்பான், அப்பா சொல்கிறத கேட்பான், அவனுக்கு சமூகத்தை பற்றி தெரியாது, வெளி உலகம் தெரியாது, அந்த அம்மா அப்பாவுடைய கட்டுப்பாட்டிலே வளர்ந்துருப்பான். என்ன சொன்னாலும் அவன் மனைவி மாமியை உன் பொண்டாட்டி தட்டிட்டான்னா பொண்டாட்டியை போட்டு அடிப்பான். இந்த மாதிரியான கொடுமைகள் இருந்துச்சு. படித்தவன், நல்லா படித்தவன், சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவன், இந்த வன்கொடுமை வழக்குக்கு, வரதட்சணை கொடுமை வழக்குக்கு என்ன தண்டனை என்பது தெரிஞ்சவன். வரதட்சணை வழக்கில் அதிகபட்ச தண்டனை 30 வருஷம், குறைந்தபட்சம் 10 வருஷம். வரதட்சணை வழக்குன்னு போனால் தன் வாழ்க்கையை அழிஞ்சு போகிறோம்னு தெரிஞ்சும் வரதட்சணை வழக்கு, வன்கொடுமை வழக்கு, பெண்களை உட்காந்து பாலியல் துன்புறுத்துற வழக்கில் ஒருத்தன் ஈடுபடுறானா அவன் சைக்கோவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. இதில் காவல்துறை பாரபட்சம் பார்ப்பதும், காவல்துறை அரசியல் தலையோடு நடந்து கொள்வதும் உண்மையிலே வந்து வெக்கப்பட வேண்டியது, கேவலமானது. இது ஒரு பக்கம். அப்படின்னா அந்த பெண்ணினுடைய குரல் பதிவை நாம் பார்க்குற போது அந்த பெண் இந்த சமூகத்தால் முழுமையாக அழுத்தப்பட்டிருக்கா, அந்த சமூகத்தால் பிற்போக்குத்தனத்துக்கு முழுமையாக தள்ளப்பட்டிருக்கா. அதாவது அதுலேருந்து வெடிச்சு வர விரும்புகிறா, அந்த சமூக கட்டமைப்புலேருந்து வெடிச்சு வர விரும்புகிறா. ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி தான், அதுதானே நம்மளுடைய இது, ஒரு கல்யாணம் தான் பண்ண முடியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஒருத்தனை நம்பி அவன் பெரிய வசதியானவன், அவன் நல்ல குடும்பம், பாரம்பரியமான குடும்பம்னு கட்டி வைக்கப்படுது. போன இடத்துல அவன் சரியில்லை, அவன் தப்பாக நடந்துக்கிறான், அந்த குடும்பம் சரியில்லை, அந்த மாமனார் சரியில்லை, அந்த மாமியார் சரியில்லை, என்னத்துக்கு அவன் கூட வாழணும்? அவன் கூட வாழணும்னா அந்த வாழ்க்கையை முடிஞ்சிருச்சா? அந்த வாழ்க்கை அழிஞ்சு போயிருச்சா? அப்பா அம்மா இருக்காங்க, இன்னொரு வாழ்க்கை. ஏங்க எத்தனை திருமணங்கள் இன்னைக்கு 5,50,000 பேர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விவாகரத்து வழக்கு போட்டு விவாகரத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ உறவினர்கள் அந்த மாதிரியான கணவனை வந்து டார்ச்சர் பண்ணவன், குடும்பம் பண்ணவன், வரதட்சணை வழக்கு, அவனால் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு வந்து செட் ஆக மாட்டான் அப்படிங்கிற காரணங்கள் இருக்குது. அதே போல் வந்து பெண் பிடிக்காம ஆணும், ஆண் பிடிக்காம பெண்ணும் இன்னொரு வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொள்கிற சுதந்திரத்தை சட்டம் கொடுத்துருக்குது. சட்டம் கொடுத்த பிறகு சமூகம் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன? இந்த சமூக கட்டமைப்புக்கு பயந்து ஐயோ இன்னொரு திருமணம் பண்ணிட்டா ஏதாவது பேசிடுவாங்களோ, ரெண்டாந்தரம்னு சொல்லிடுவாங்களோ, ரெண்டாந்தரத்துக்கு வந்து ரெண்டாந்தர மாப்பிளை தான் கிடைக்கும், இந்த மாதிரியான ஒரு இது கலாச்சாரம், இது மாதிரியான ஒரு அடக்குமுறை, ஒரு இப்போ வந்து கோவை பகுதியில் ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்திலே உறுதிமொழி எடுக்கப்படுது. உறுதிமொழி எடுத்து ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வேன், என் குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், கணவனை கண்கண்ட தெய்வம், இப்பெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வைத்து அந்த பெண்ணை வந்து கணவனுடைய மாமனார் மாமியாருடைய அந்த குடும்பத்துடைய அடிமையாகவே இருக்கணுங்கிற படித்த பெண்ணை, மாஸ்டர் டிகிரி படித்த பெண்ணையே ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைக்கு தள்ள வைக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. எத்தனையோ சமூக மாற்றங்கள் நிகழ்ந்து இன்னைக்கு பெண்கள் வந்து விண்வெளிக்கு போயிட்டாங்க, பெண்கள் ரயில் ஓட்டுறாங்க, பெண்கள் பைலட்டாக இருக்காங்க, பெண்கள் என்னமோ சாதனை பண்ணுறாங்க. ஆணுக்கு நிகர் பெண் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோட்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆணுக்கு பெண் நிகராக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வேட்பாளர்களை ஒரு கட்சி நிறுத்துகிறது. இந்தியா முழுக்க ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேட்பாளராக வரணும், MP MLA அமைச்சராக வரணும், பெண்கள் நாடாள தகுதி பண்ணுறவங்க. ஏன்னா சமூகமே பெண்களால் ஆளப்பட்ட சமூகம் தான், பெண் தான் தலைவியாக இருந்தான்னு சொல்லி நாம் எல்லாரும் படிக்கிறோம். அதுவும் தமிழ் சமூகம் பெண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்த சமூகம். இன்னைக்கு கீழே தள்ளிருச்சு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு வாழ்க்கை இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கையே கிடையாது, ஒரு வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு வாழ்க்கை கிடையாது, இவன் கூட தான் வாழணும், இவன் இல்லைன்னா நம்ம செத்துறணுங்கிற மனநிலை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. இது ஒரு கடைசி பெண்ணாக ரித்தன்யாவுடைய பெண் இருக்கணும். அதுதான் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இது ஒரு கடைசியாக இருக்கணும். உங்களுக்கு வாழ முடியலையா, அப்பா அம்மா கூட தான் வாழணும், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா இல்லை. அடுத்த வாழ்க்கையை நம்ம தேடுவதற்கான எல்லா சுதந்திரமும் இந்த சட்டம் கொடுத்துருக்கிறது. நமக்கு மனசுக்கு பிடிக்கணும், எதிர்த்தரப்புக்கு மனசுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த மனநிலை கொண்டு ஒருத்தனால நம்ம அடக்கப்படுறோம்னா அவங்க கூட தான் வாழணும் அவசியம் இல்லை. சரி பிள்ளைகள் பிறந்துச்சு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதா, அந்த பிள்ளைகளுக்காக வாழலாம். இந்த சமூகத்தில் நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியும், நிமிர்ந்து வாழ முடியும். எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு படித்த பெண்களுக்கான எல்லா வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை தொழில்கள் இருக்கிறது. அதுவும் வசதி படைத்த ஒரு குடும்பத்தை சார்ந்த நல்லா படித்த ஒரு பெண்ணு, அவள் வேலைக்கு போயிருந்தாலே மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சு தன்னுடைய காலில் நின்று வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்த சமூக கட்டமைப்பும் ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பத்தார் கொடுத்த மன அழுத்தமும் அந்த பெண்ணை ஒரு கோரமான முடிவுக்கு தள்ளி இருக்கிறது. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, பேசும்போதே மயங்கி விழுந்துடுறாங்க, விசாரணை போதே மயங்கி விழுந்துறாங்க அப்படிங்கிற சப்ப காரணங்களாம் சொல்லாமல் அந்த பெண்ணினுடைய இறுதி வாட்ஸ்அப் உரையாடலையே வாக்கு மூலமாக எடுத்துக்கொண்டு தமிழக காவல்துறை அந்த சித்ராதேவியும் கைது செய்ய வேண்டும். சித்ராதேவி, ஈஸ்வரமூர்த்தி, இந்த கவின், இந்த 3 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை கொடுப்பதன் மூலமாக இனியாவது
கொஞ்சம் இந்த வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்கள் நிம்மதியாக வாழட்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ